மதுரை அரசு ராஜாஜி மருத்துவமனையில் ஸ்டாஃப் ஃப்ரெண்ட்ஸ் அறக்கட்டளை சார்பாக நோயாளிகள் பொதுமக்களுக்கு தினமும் 1000 பேருக்கு இலவச உணவு வழங்கப்பட்டது. இந்த நிலையில் ஆஸ்பத்திரியில் பாதுகாப்பு காரணங்களை கூறி ஆஸ்பத்திரி வளாகத்திற்குள் உணவு வழங்க அனுமதி மறுக்கப்பட்டது. இருப்பினும் ஸ்டாஃப் ஃப்ரெண்ட்ஸ் அறக்கட்டளை அமைப்பினர் ஆஸ்பத்திரியின் பிரதான நுழைவு வாயில் அருகே வைத்து தினமும் 1000 நோயாளிகளுக்கு உணவு வழங்கி வந்தனர். அதன்படி நேற்று 214 நோயாளிகளுக்கு இலவசுணவுகள் வழங்கப்பட்டது. இந்த விழாவில் ஸ்டாஃப் ஃப்ரெண்ட்ஸ் அமைப்பின் நிறுவன தலைவர் ஸ்டார் குரு கலந்து கொண்டு 1000 பேருக்கு உணவு, குடிநீர் மற்றும் ஆப்பிள் பழங்கள் வழங்கினார். இந்த நிகழ்வில் ஸ்டாஃப் ஃப்ரெண்ட்ஸ் அமைப்பின் சட்ட ஆலோசகர் முத்துக்குமார், அறக்கட்டளை உறுப்பினர்கள் உள்பட ஏராளமானோர் கலந்து கொண்டனர். தொடர்ந்து 200 நாட்களாக உணவு வழங்கி வரும் ஸ்டாஃப் ஃப்ரெண்ட்ஸ் அறக்கட்டளை அமைப்பினருக்கு ஆட்டோ ஓட்டுநர் சங்கம், ஆம்புலன்ஸ் ஓட்டுநர் சங்கம் மற்றும் மருத்துவமனை சுகாதார பணியாளர்கள் உள்பட பல்வேறு பொதுமக்களும் பாராட்டு தெரிவித்தனர். உணவை வாங்குவதற்கு ஏராளமானவர்கள் திரண்டதால் அந்த பகுதியில் போலீஸ் பாதுகாப்பும் போடப்பட்டிருந்தது. இதுகுறித்து ஸ்டார் குரு கூறுகையில், ஆஸ்பத்திரிக்கு வந்து செல்லும் மக்கள் பயன்பெறுவதற்காக இந்த திட்டத்தை தொடங்கினோம். இதற்கென நவீன முறையில் தனிசமையலறை அமைத்து 30 வேலையாட்களை நியமித்து சுகாதாரமான முறையில் உணவு தயாரிக்கிறோம். எனவே எங்கள் சேவை தொடர்வதற்கு மாவட்ட கலெக்டரும் மாநகர போலீஸ் கமிஷனரும் மருத்துவமனை நிர்வாகமும் இணைந்து மருத்துவமனை வளாகத்திற்குள் உணவு வழங்க இடம் ஒதுக்கித் தர முன்வர வேண்டும் என்றார். ஸ்டார் ஃப்ரெண்ட்ஸ் நிறுவனர் நட்சத்திர நண்பர்களுடைய நிறுவனர் குருசாமி, நாங்கள் நண்பர்கள்லாம் எல்லாரும் சேர்ந்து இந்த நிறுவனத்தை ஆரம்பித்து ஒரு 6 மாத காலமாக இருக்கும். அதில் முதல் சமூக பணியை நாங்கள் பெரிய பணியை எதுன்னு நினைச்சிட்டிங்கன்னா, வைகை ஆற்ற கடந்த 6 மாதமாக மார்ச் 8 இன்னைக்கு வரைக்கும் ஆகாய தாமரை ஃபுல்லாக நம்ம கல்பாலத்துலேருந்து கிளீன் பண்ணி அது சுதாகர் கம்ப்ளீட்டாக குப்பை எடுக்கிறதுலேருந்து படித்துறை அங்கே உள்ள வைகையே நம்ம எல்லாமே கண்காணிக்கிறதுக்காக கேமராவும் பொறுத்திருக்கிறோம். எங்களுக்கு முழு ஒத்துழைப்பு பொதுப்பணித்துறையும் காவல்துறையும் கமிஷனர் சார் அவங்களுக்கு சார்பும் எங்களுக்கு முழு ஒத்துழைப்பு கொடுக்குறாங்க எங்களோட சமூக சேவைக்கும். ஸோ இந்த அரசு ராஜாஜி மருத்துவமனை நம்ம தொடர்ந்து 200 நாட்களாக நாங்கள் உணவு வழங்கிட்டு இருக்கோம். இன்றோட 200 நாள் ஆகுது. ஸோ எங்களுக்கு முழு ஒத்துழைப்பு முன்னாடி இருந்த டீன் முதல்வர் எங்களுக்கு நல்ல ஒத்துழைப்பு கொடுத்துருந்தாரு. நீங்கள் உள்ளே வழங்கிக்கலாம், கேம்பஸ்குள்ளே வழங்கிக்கலாம் அப்படின்னு கொடுத்துருந்தாங்க. 174 நாட்கள் நாங்கள் உள்ள வழங்கியிருந்தோம். தரமான ஃபுட்டு, யாருக்கு எந்த விதமான தொந்தரவும் கிடையாது, யாருக்கு எந்த இடத்துலுமே இல்லாமல் நாங்கள் உணவு வழங்கி கொண்டிருந்தோம். இப்போ சமீபமாக நம்மளுக்கு நடந்த கல்கட்டா சம்பவம் எல்லாருக்கும் தெரியும். அந்த சம்பவத்தோட எதிரொலி தான் நம்மளுடைய அவங்க எங்களுக்குன்னு இல்லை, எல்லா கேம்பஸுக்குள்ளே யாரும் வரக்கூடாதுன்னு சொல்லி தடை விதித்திருக்கிறாங்க. மாவட்ட ஆட்சியாளரிடம் போய் நான் மீண்டும் வலியுறுத்தினேன். இல்லை இப்போதைக்கு யாருக்கும் அங்கே கேம்பஸ்குள்ளே ஃபுட்டு கொடுக்க அளவோடு இல்லை, வெளியே அனுப்பிட்டாங்க. ஸோ அதை நாங்கள் மதித்து 175வது நாட்கள் இருந்து நாங்கள் 25 நாளாக இங்கே தான் கொடுத்துட்டு இருக்கிறோம். என்ன இது ஒரு பிரச்சனைனா, மக்கள் அங்கேருந்து வந்து வாங்கிட்டு போகிறதுக்கு ரொம்ப சிரமமாக இருக்குது. ஏன்னா அவங்க பேஷண்ட்டை விட்டுட்டு வர்றதுக்கும் நோயாளிகளும் அங்கே வாங்கி நம்ம சாப்பாடை பயன்படுத்தணும். அந்த அளவுக்கு நாங்கள் தரமான ஃபுட்டை எப்போதையும் சர்டிஃபிகேட் எடுத்து நல்லா செக் பண்ணி நாங்கள் உணவை கொடுத்துட்டு இருக்கிறோம். ஸோ அவங்களுக்கு என்ன எங்களுடைய கோரிக்கை என்னன்னா, இதை நாங்கள் இன்றோடு 200 நாள், ஸோ இதை நிறுத்த போகிறது கிடையாது. இது நாங்கள் தொடர்ந்து இந்த உணவு வழங்கி கொண்டே தான் இருக்கோம். எங்களால் எத்தனை நாட்கள் 1000 நாட்களை நாங்கள் தாண்டுவோம் அப்படின்ற ஒரு முடிவோட தான் நான் முதல் படியை எடுத்து வச்சேன். என்னோட முதல் ஸ்டெப்பே 1000 நாட்கள். ஸோ இப்போதான் 200 நாள் நாங்கள் எட்டி இருக்கிறோம். இது எங்களுக்கு ஒரு நல்ல வறுமையில் வாடும் மக்களுக்கும் உணவு அவங்களால ஆக்கி கொண்டு வர முடியல. உள்ள இருக்கிறவங்களுக்கு 5000 பேர் வராங்க ஒரு நாளைக்கு. எங்களால முடிஞ்ச அளவுக்கு ஒரு 1000 பேருக்கு
அவங்க கையில பணம் இல்லை. டீ குடிக்க கூட சுடு தண்ணி வாங்க கூட அவங்க கையில கண்டிப்பா பணம் இல்லை சார். அவ்வளவு வறுமையில இருக்கிறாங்க. ஸோ அவங்களுக்காக தான் இந்த வாட்டரு, தண்ணி பாட்டிலு, பழம், சாப்பாடு நம்ம கொடுக்குறது. ஸோ நம்மளால முடிஞ்ச அளவுக்கு ஒரு 1000 பேர் நம்ம பயனுள்ளதாக ஆக்குறோம். அது எங்களுக்கு ஒரு சரியான ஒரு தருணத்துல ஆஸ்பத்திரிக்குள்ளயோ இல்லை வேற எங்கேயாவது ஒரு இடையூறு இல்லாத இடமா கொஞ்சம் கிடைச்சிச்சுன்னா ரொம்ப நல்லா இருக்கும் சார். இது ஏன்னா நாங்கள் தொடர்ந்து உணவு கொடுக்கலான்னு நாங்க இதை வந்து முயற்சி கொண்டே இருக்கிறோம், தொடர்ந்து நடந்து கொண்டே இருக்கிறோம். இதுதான் சார் எங்களுடைய இன்னைக்கு 200வது நாள். எல்லோருடைய ஒத்துழைப்பு இருந்தது. காவல்துறை, அரசு மருத்துவமனை டீம், முதல்வர்கள், மாவட்ட ஆட்சியர்கள் எல்லாருமே ஒத்துழைப்பு கொடுத்தாங்க. எந்த விதத்திலையும் என்னுடைய சேவையை வந்து நிறுத்த சொல்லி யாருமே எதுவுமே சொல்லலை. உணவு மட்டும் உள்ள வழங்க வேணாம் மட்டும் சொல்லியிருக்காங்க சார். மற்ற விதத்தில் வந்து நாங்கள் ஏழைகளுக்கு சேர வேண்டிய சாப்பாடு, வறுமையில் வாடும் மாணவர்களுக்கு உணவு சமைக்க முடியாதவங்களுக்கு எல்லாத்துக்குமே இந்த உணவு பயன்படுது. பேர் குருசுவாமி, ஸ்டார் ஃப்ரெண்ட்ஸ் பேர்.